நாங்கள் ஒரு சாயந்தரமாக இந்த செவ்வாய் பொங்கலுக்கு வந்து போனோங்க நாட்ரசங்கோட்டைக்கு. சிவகங்கையிலேருந்து நாட்ரசங்கோட்டை பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர். நாங்கள் வந்து 2 வீலரில் தாங்க போனோம். போனால் அங்கே எங்களுக்கு அப்படி ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. நகரத்தார்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரே இடத்துல, அதாவது ஒரு 1000 பேர் சேர்ந்து வரிசையாக நின்று பொங்கல் வச்சா இப்படி இருக்கும், அது கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னா எல்லாமே காட்டியிருக்கேன். இந்த பொங்கலோட சிறப்பு ஏன் இப்படி பொங்கல் வைக்கிறாங்கன்னோ, அதுக்கப்புறம் இந்த கண்ணுடைய நாயகி அம்மன் கோயிலோட சிறப்பு இதையும் நான் அந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். வாங்க, டைமை வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் இப்படி பொங்கல் வைக்கிறாங்கன்னு. ஒரே மாதிரி பானையில் எவ்வளோ சூப்பராக கோலம் போட்டு எவ்வளோ அழகாக வைக்கிறாங்கன்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ நாட்ரசங்கோட்டை கோயிலுக்குள்ளே போகிறோங்க. இந்த கோயில் பேர் என்னென்னா கண்ணுடைய நாயகி அம்மன் கோயில். இந்த கோயில் கட்டி வந்து 500 வருஷம் ஆச்சுங்க. அவ்வளோ சூப்பரான கோயில் இது. கண்ணோயெல்லாம் தீர்க்கும் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாட்ரசங்கோட்டையோட குளம். இந்த குளத்தில் பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து வற்றவே வற்றாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தண்ணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமாங்க. இப்போ வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால நிறையா தண்ணி வந்துருந்துச்சு. இந்த குளத்தை சுற்றி தான் பொங்கல், இந்த சைடு ஃபுல்லாகவே பொங்கல் வச்சாங்கங்க. அங்கே பாருங்களேன், இதான் அந்த கோயில் கோபுரம். அவ்வளோ கலை வேலைப்பாடோடு அமைஞ்சிருக்கு. இந்த குளத்தை நல்லா உத்து பாருங்களேன். இதுக்குள்ளே குட்டி குட்டி மீன் வந்து தெரியும். அந்த பொரியை சாப்பிட வந்து அந்த மீன் வந்து வருதுங்க. ரித்திஷ் ரோஹித்தும் உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நான் பயந்துட்டு இறங்க விடலை. இங்கே பொங்கல் வைக்கிறவங்க ஃபுல்லாருமே நகரத்தார்கள் தாங்க. எந்தெந்த ஊர்லேயோ எங்கெங்கேயோ வந்து பல வருஷமாக இந்த கோயிலில் வந்து பொங்கல் வச்சிட்ருக்காங்களாம். அதாவது பொங்கல் முடிஞ்சு அடுத்து வர செவ்வாய்க்கிழமையில வந்து இந்த கோயிலில் வந்து இந்த மாதிரி செவ்வாய் பொங்கல் வந்து வைப்பாங்களாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த விழா. நானே சிவகங்கை பக்கத்தில் தான் இருக்கேன். நாங்களே போனதில்லை. இந்த தடவை தான் நாங்கள் வந்து இந்த நாட்ரசங்கோட்டை செவ்வாய் பொங்கலுக்கு வந்து வந்திருக்கோம். ஜேன்னு மக்கள் கூட்டம் வந்து அவ்வளோ இருக்குமா. கொரோனா டைம்ன்றதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. அதாவது இப்போதைக்கு கம்பேர் பண்ணும் போது. அது மாதிரி இந்த கம்பத்துக்கு அந்த சைடு உட்காந்து பொங்கல் வைக்கிறவங்க எல்லாமே இந்த ஊருக்காரவங்கள, அதாவது நாட்ரசங்கோட்டையில் வாழும் மக்களாம். அவங்க தான் இந்த சைடு வந்து பொங்கல் வைக்கிறாங்க. இவங்களாம் என்ன பொங்கல் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பொங்கல்னு சொல்லுவோம்ல, சர்க்கரை போடாத பொங்கல் தான் வைப்பாங்களாம். பொங்கல் வச்சு அது வந்து சாமிக்கு படைக்கிற மாதிரியாங்க. இப்போ வந்து எத்தனை பேர் பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்னா 1000 பேர்கிட்ட பொங்கல் வைக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டே சீட்டு குலுக்கி போட்டு டோக்கன் இது பண்ணிடுவாங்களாம். 1 2 3ன்னு. 1வது இடத்துல வந்து யார் வராங்களோ அவங்க வந்து பெரிய முட்டியில் வந்து பொங்கல் வந்து வைக்கணுமா. அதாவது பெரிய பானையில் பொங்கல் வைக்கணுமா. ஒரு கெடா வந்து கோயிலுக்கு வந்து வெட்டணுமாங்க. இங்கே ஒரு அக்கா நிற்கிறாங்க இல்லைங்க, அவங்க சூப்பராக எங்களுக்கு வந்து ஏன் இந்த பொங்கல் வைக்கிறோம்,
எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி பொங்கல் வைக்கிறோம், எது வந்து பொங்கல், எது வந்து கடைசி பொங்கல், அப்படிலாம் அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு அருமையாக விளக்கம் கொடுத்தாங்கங்க. எந்த மாதிரி வந்து இங்கே பொங்கல் வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ஃபுல்லாமே அந்த வெண்பொங்கல் மட்டும்தான் வைப்பாங்களாமா, சக்கரை பொங்கல் வந்து யாரும் வைக்க மாட்டாங்களாமா அப்படின்னு சொன்னாங்க. இடையில பிபி சவுண்டில் இந்த அக்காவோட வாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒழுங்காக விழுகாது. அவங்க வந்து இந்த மாதிரி சீட்டு குலுக்கி போடுவாங்க. அதில் முதல்ல சீட்டு வரவங்க வந்து பெரிய முட்டியில் வந்து பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வச்சுட்டு ஒரு கெடா வந்து சாமிக்கு வெட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்களோட நம்பர் வந்து 188. அந்த அத்தனாவது வருஷம் வந்து உங்களுக்கு கிடச்சிச்சா, அவங்களே வந்து நம்பர் முதற்கொண்டு எல்லாமே பிளேஸ் முதற்கொண்டு கொடுத்துருவாங்களா. இவங்க வந்து பானையை கொண்டு வந்து கோலம் போட்டுட்டு பொங்கல் வைக்கிறது மட்டும்தான் பாக்கியாங்க. இந்த தடவை வந்து சீக்கிரமாகவே வந்து ஆரம்பிச்சிட்டாங்களாம். எப்பயுமே நைட்டு முடிய 10 மணி 11 மணி ஆயிருமா, இந்த தடவை 5 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம் கொரோனானால. அது மாதிரி அங்கே இருக்க நகரத்தார் மாளிகைன்னு ஒன்று இருக்குமா, அதில் வந்து அன்னதானம் வந்து போடுவாங்களாம். 6 மணிக்கெலாம் அன்னதானம் போட்டுருவாங்க, நீங்களும் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நம்ம யூடியூப் சேனல் பற்றியும் கேட்டாங்க. யூடியூப் சேனல் வந்து RR லைஃப் ஸ்டைல்னு போட்டாலே வந்துருமா அப்படின்னு. ஆமாங்க்கா வருங்க்கா அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அது மாதிரி இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாற்றசங்கோட்டையில் எத்தனை கோயில் இருக்கோ அத்தனை கோயிலுக்கும் இங்கே உள்ள நகரத்தார்கள் வந்து பொங்கல் ஜாமான் எல்லாமே கொடுத்துருவாங்களாம். ஈவினிங் வந்து இங்கே பொங்கல் வைக்கிற நேரத்துலையே அங்கேயும் பொங்கல் வச்சு சாமிக்கு வந்து படைப்பாங்களாங்க. இதுவும் ஒரு சிறப்புன்னு சொல்கிறாங்க. அதோட இந்த செவ்வாய் பொங்கலில் வந்து வரன் பார்க்கும் படலமும் வந்து நடக்குமா. எப்படி அப்படின்னா, நகரத்தார்கள் எல்லாரும் பொங்கல் வைக்கும் போது ஒவ்வொரு பொங்கல் பானைக்கிட்டையும், அதாவது ஒவ்வொரு ஃபேமிலிக்கிட்டையும் பேசும்போது ஒவ்வொரு பானையாக போவாங்களாம். இந்த வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது, இந்த வீட்டில் வந்து பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே பார்த்து முடித்து அவங்களோட ஸ்டேட்டஸில் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இங்கேயும் ஒரு முடிவுக்கு வந்து வரன் பார்த்துருவாங்களாம். இதுலேயே ரொம்ப காமெடியான விஷயம் என்னடா, இங்கே லாஸ்ட்டில் வந்துட்டு இருக்கும்போது இங்கே ஒரே ஒரு பானை மட்டும் சக்கரை பொங்கல் வந்து இருந்துச்சு. என்ன அந்த அக்கா வந்து எல்லா இடத்துலையும் வெள்ளை பொங்கல் தானே வைப்பேன்னு சொன்னாங்க, வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க, இங்கே மட்டும் சக்கரை பொங்கல் இருக்கேன்னு பார்த்தா இவங்களுக்கு வந்து அந்த கான்செப்டே தெரியாதாம்மா. இவங்க வந்து டோக்கன் போடலையா, பெரிய பானையில் வந்து சக்கரை பொங்கல் வந்து ஆக்கிக்கிட்டு இருந்தாங்க. நான் கூட இவங்க தான் ஃபஸ்ட்டு நேம் ஆக்கும் 1ஆம் நம்பர் போல், அதனால தான் பெரிய பானையில் ஆக்குறாங்கன்னு நினச்சா அவங்க வந்து எனக்கு தெரியாது அப்படின்னாங்க. இந்த கட்டைக்கு அந்த சைடு இருக்கிறவங்க ஃபுல்லாமே நகரத்தார்கள், இந்த சைடு வைக்கிறவங்க எல்லாருமே நாற்றசங்கோட்டை பொதுமக்களுங்க. இவங்க ஃபுல்லாக நாற்றசங்கோட்டையில் வாழ்கிற மக்கள் தான் இங்கே ஃபுல்லாக வைக்கிறவங்க எல்லாருமே. குடிமக்கள்னு சொல்லுவாங்களா அவங்க. இவங்க ஃபுல்லாக வந்து நகரத்தார்கள் வைக்கிறவங்க எல்லாருமே. அப்புறம் இங்கே எவ்வளோ அழகாக கோலம்பட்டிக்கு தான் கடைசி வரிசை. அதாவது அந்த அக்கா சொன்னதில் வந்து ஃபஸ்ட்டிலேருந்து ஆரம்பித்து லாஸ்ட் வரையும் முடியும்னாங்க. இதான் இந்த லாஸ்ட்டுன்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த லாஸ்ட் வரிசையை வந்து நான் காமிச்சிருக்கேன். நிறைய பேர் வந்து வச்சு இறக்கிட்டாங்க. வச்சு இறக்கணுன்னு சாமி வந்து என்ன பண்ணுவாராம், தீபாரண்ணை வந்து ஒவ்வொரு பொங்கல் பானைக்கும் இங்கேயே வெளியே வந்து காட்டிடுவாங்களாம். இதை வந்து வீட்டுக்கு இந்த பொங்கலை எடுத்துகிட்டு போய் வச்சிருந்து மறுநாள் வந்து கோழி குழம்போ கறி குழம்போ வச்சு இதோட வச்சு சாப்பிடுவாங்களாம். இன்றைக்கே செஞ்சு இன்றைக்கே சாப்பிட மாட்டாங்களாம், ஏன்னா நைட்டு ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்றதுனால. பாருங்களேன் எவ்வளோ குடும்பமாக அவ்வளோ மகிழ்ச்சியாக எல்லோரும் பொங்கல் வச்சாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. இவ்வளோ பேரும் ஒரே இடத்துல ஒன்றா பொங்கல் வைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா. எல்லோரும் பொங்கலை வச்சுட்டா, பானை பொங்கிருச்சா, பால் பொங்கிருச்சா, பால் நல்லபடியாக பொங்கிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. நான் வந்து கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோனையுமே ஒரு பாட்டி வந்து, ஏமா பால் பொங்கிருச்சா அப்படின்னு கேட்டாங்க. நான் பொங்கிருச்சு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ரொம்பவே ஆனந்தமாக இருந்துச்சு அப்படி சொல்லும் போது.
இந்த பாருங்கள், இந்த கூடை பெட்டி பாருங்கள். இந்த கூடை பெட்டி வந்து நகரத்தார்கிட்ட வந்து மாறாத ஒரு வழக்கம்னே சொல்லலாம். அந்த கூடை பெட்டி பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அந்த கூடை பெட்டி. அதனால இந்த கூடை பெட்டி எடுத்திருக்கேன். எல்லோரும் ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மாலை போட்டு மலைக்கு வந்து போகிறாங்க. வாங்க கோயிலுக்குள்ளே வந்து போகலாம். கோயிலுக்குள்ளே சரியான கூட்டமாக இருந்தது. இதான் நாட்டரசங்கோட்டை தங்க ரதம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இதில் வந்து நாட்டரசங்கோட்டை கண்ணாத்தாள் வந்து இருந்தாங்க. இந்த கண்ணாத்தாள் சாமியை வந்து கண்ணு தெரியாதவங்க, கண்ணில் புற விழுந்தவங்க, அது மாதிரி கண் வலி, இதுக்கெலாம் வந்து கண் மலர்னு ஒன்று விற்குங்க. அதை வாங்கி இந்த சாமிக்கு உண்டியலில் போட்டோன்னா கண் குறைபாடுகள் எல்லாமே நீங்கிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்து இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அது நீங்கும் தான். அது மாதிரி வெளியே வந்து உப்பு வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த உப்பு மிளகு எல்லாம் சேர்த்து சாமிக்கு வந்து அந்த கொட்டுற இடத்துல வந்து வாங்கி கொட்டணும் அப்படின்னா அந்த மறுக்கள், அதுக்கப்புறம் அந்த அரும்பாறைன்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே நீங்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை இல்லாதவங்க, அது மாதிரி கை கால் வந்து முடியாதவங்க எல்லாருக்குமே இந்த சாமி வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த சாமிங்க. இதான் நாட்டரசங்கோட்டை தங்க ரதம். இது தாங்க 1 நம்பர் காரவங்களோட பானை பாருங்கள். பெரிய பானையில் வந்து வச்சுருக்குறாங்க. எல்லாருமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே பானையை இறக்கி வச்சுட்டாங்க. இறக்கி வச்சுட்டு சாமி வந்து தீபாவளி காட்ட வரதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுதான் அவங்க வந்து வாங்கின ஆடு. இதுதான் ஃபஸ்ட்டு தொடக்கம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. போகவே மனசில்லை, இருந்தாலும் கூட்டம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. சரி வீட்டுக்கு போயிடலான்னு இந்த ஒரு வாட்டரில் வந்து ரிங் போட்டு பிடிப்போம்ல, ஒரு ஃபோன் மாதிரி இருந்தது, அதை வந்து 3 வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாட்டரசங்கோட்டை செவ்வாய் பொங்கல் வந்து யாருக்குமே வந்து காண கிடைக்காது தான். ஏன்னா ரொம்ப தூரத்துலலாம் இருந்திருப்போம். அதனால் இந்த வீடியோ மூலம் நான் சிறப்பாக காமிச்சிருப்பேன்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து ஆர்ஆர் லைஃப் ஸ்டைலில் வந்து இது மாதிரி வரப்போகுது. நீங்கள் வந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் என்னோடய வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்க, தேங்க்யூ, பாய்.